தாவேகா தலைவர் விஜய் தற்போது திருவாரூர் நகருக்கு வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் உரையாட இருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் நாகை மாவட்டத்தில் புத்தூர் ரவுண்டானா அருகில் தாவேகா தலைவர் விஜய் மக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மக்களிடையே உரையாற்றினார். நேரடியாக அரசுக்கு வந்து சவால் விட்டிருக்கிறார். நேரடியாக திமுகவுக்கு சவால் விட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சவால் விட்டிருக்கிறார். வருகின்ற 2026 தேர்தலில் நீங்களா நானா என்று பார்த்துக் கொள்ளலாம் என்று நேரடியாக சவால் விட்டிருக்கிறார். தற்போது திருவாரூர் நகருக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்தடைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜயனுடைய உரை நிகழப் போகிறது. அவருடைய உரையை காணுவதற்காக, அவருடைய உரையை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் திருவாரூர் நகரத்தில் வந்து கூடியிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வந்து பேச இருக்கிறார். மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இளைஞர்கள் பெருமளவில் கூடியிருக்கிறாங்க. விஜய் என்ன பேச போகிறார் என்று கேட்பதற்காக இளைஞர்கள் பெருமளவில் கூடியிருக்கிறாங்க. விஜயுடைய வாகனங்கள்ல பின்தொடர்ந்து நாகையிலிருந்து திருவாரூர் வரைக்கும் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருசக்கர வாகனத்திலும் வந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிகிறது. நாகை மாவட்டத்தில் பேசும்போது பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக திரு விஜய் வந்து பேசினார். நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து பேசினார். இதற்கெல்லாம் தீர்வு கண்டிருக்கலாமே, நாகையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை வந்து சுற்றுலா தலமாக மாற்றியிருக்கலாம். நாகையில வந்து மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனவே மீனவர்களுடைய தொழில் சார்ந்த அவர்களுக்கு தொழில் சார்ந்த வேறு ஏதாவது தொழில் தொடங்கி இருக்கலாம். அதனை எல்லாம் அரசு ஏன் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அதே போல மேரிடைம் காலேஜ் வந்து கட்டியிருக்கலாம், அதை ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு. காவிரி நீரை வந்து நாகை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில குடிநீர் திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கலாம், அதனையும் செய்யவில்லை என்று பல்வேறு கேள்விகளை முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி திரு விஜய் வந்து முன்வைத்ததை வந்து பார்க்க முடிந்தது. பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக வந்து பேசினார். விவசாயிகள், அதே போல மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விஜய் வந்து பேசினார். நாகைக்கு வருவது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்னதாகவே 2011ஆம் ஆண்டே மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்திய நான் என்று விஜய் பேசியதை வந்து பார்க்க முடிந்தது. இதற்கு முன்னதாக அரசியலில் வந்துதான் நான் வந்து மக்களை சந்திக்கவில்லை. ஏற்கனவே மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே பல தருணங்கள்ல வந்து மக்களை சந்தித்திருக்கிறேன். தற்போது தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் இயக்கமாக தற்போது வந்து மக்களை சந்திக்கிறேன் என்று மக்களிடத்துல விஜய் உரையாற்றியதை வந்து பார்க்க முடிந்தது. மக்களும் வந்து அங்கு இருந்தக்கூடிய மக்களும் விஜய் பேசும்போது மிகுந்த ஆரவாரத்தோடு விஜயனுடைய பேச்சுக்கு வந்து ஆமோதிக்கக்கூடிய வகையில அவர்கள் வந்து பதிலளித்த காட்சிகளையும் வந்து பார்க்க முடிந்தது. தற்போது இரண்டாவது பிரச்சார பயணமாக திருவாரூர் மாவட்டத்துக்கு விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிகிறது. வருகின்ற வழி நெடுகிலும் சாலையில இரு புறங்களிலும் விஜயை வரவேற்கக்கூடிய வகையில பொதுமக்கள் நின்று விஜய்க்கு கையெழுத்திட்டதை வந்து காண முடிகிறது. ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய அன்பை விஜய்க்கு பல விதங்கள்ல வந்து வெளிக்காட்டி வருகிறார்கள். தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து விஜய்க்கு கொடுக்க வேண்டும். அதே போல தாவேகா கொடியை வந்து கொடுத்து அவரிடத்திலிருந்து திரும்ப பெறுகிறார்கள். சிலர் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய சட்டையை கழட்டி அதில் வந்து விஜயனுடைய கையெழுத்தை பெறுவதில் வந்து ஆர்வம் காட்டுகிறார்கள். இப்படி பல விதத்துல விஜய்க்கு வந்து தங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள். விஜயும் அவர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வாகனத்தை மெதுவாக இயக்கி அவர்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. அவங்க பார்த்துட்டு அவர்களை கையசைக்கக்கூடியவர்களுக்கு பதிலுக்கு கையசைக்கிறார். அதே போல தொண்டர்கள் ஏதாவது கொடுத்தால், அதே போல பொதுமக்கள் ஏதாவது கொடுத்தால் அதை வாங்கி கொள்கிறார். இப்படி அவர்களுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து திரும்ப செய்கிறார். தொடர்ச்சியாக பல நகரங்கள் வழியாக தற்போது திருவாரூர் நோக்கி விஜயனுடைய வாகனம் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏராளமான இளைஞர்கள் வாகனத்துக்கு கூடயே நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் வந்து பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் திருவாரூரில் விஜய் பேசக்கூடிய இடத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள், பெண்கள், சிலர் வந்து குழந்தைகளோடு கூட வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து காத்து கொண்டிருப்பதை வந்து பார்க்கிறோம். விஜய் பேசுவதை கேட்பதற்காக அவர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருப்பதை வந்து பார்க்கிறோம். திருவாரூர் நகரம் விவசாயத்துக்கு பெயர் பெற்ற ஒரு நகரம். அந்த பகுதியில வந்து விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கிறோம். மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி போட்டியிட்ட ஒரு தொகுதி திருவாரூர் தொகுதி. அந்த இடத்துல அவர் விஜய் என்ன பேச போகிறார்? இதுவரைக்கும் நடந்த 2 மாநாடுகளாகட்டும், இதுவரைக்கும் நடந்த பிரச்சார கூட்டங்களாகட்டும் எல்லாத்திலுமே திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். ஒவ்வொரு இடத்திலும்
திமுகவுக்கான பல கேள்விகளை, திமுக அரசை பல விதங்கள்ல அவர் வந்து கேள்வி எழுப்பி வருகிறார். சற்று நேரத்துக்கு முன்னர் நாகையில பேசும்போது கூட முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள், அதே போல தொழில் முதலீடுகள் குறித்து கேள்வி எழுப்பியிருந்ததை வந்து பார்க்க முடிந்தது. முதலமைச்சர் வெளிநாடுக்கு சென்றது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கான முதலீடுகளை ஈர்த்து வருவதற்காகவா அல்லது முதலீடு செய்வதற்காகவா என்று முதலமைச்சரை நோக்கி விஜய் கேள்வி எழுப்பியிருந்ததை வந்து பார்த்தோம். பல கேள்விகளை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.